Hi friends, welcome to Paramesh Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற ரெசிபி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரெஸ்டாரன்ட்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்ல ஆனா ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியா நம்மளோட வீடுகள்லயும் அதே டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். கோபி மஞ்சூரியனுக்கு நம்ம 1/2 kg அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்துருக்கோம். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணி இதில் சேர்த்து நம்ம ஒரு பிளேட்டு போட்டு 10 மினிட்ஸ்க்கு நம்ம மூடி வச்சிடலாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரில் வந்து நிறைய பூச்சி புழு இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி கல்லுப்பு மஞ்சள் தூள் கொதிக்கிற தண்ணியில் சேர்க்கும் போது நமக்கு நல்ல ஒரு கிருமி நாசினியாக இருக்கும். நல்லா அது சுத்தமாக படுத்திடும். அதனால் இந்த மாதிரி 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தாங்க இப்போ 10 நிமிஷம் கழித்து நல்லா இன்னும் 2-3 வாட்டி பச்சை தண்ணியில் அழைச்சி நம்ம காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டும் ஒன்றா சேர்த்து நான் போட்டுருக்கேன். நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது மைதா சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு கோட்டிங் கிடைக்குங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் எதுக்குன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொதிக்கிற தண்ணியில் சால்ட்டு சேர்த்தோம். அதனால் சேர்க்கும் போது பார்த்து சேருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். உங்களுக்கு அந்த சில்லிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இல்லைனா நீங்கள் கரம் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. கையை போட்டு இந்த மாதிரி மசாலா இந்த பூவில் எல்லா இடத்துலையும் பட்டுற அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்படி 65 காலிஃப்ளவர் 65 பக்கோடா இதெல்லாம் போட்டுடல, அந்த மெத்தடில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நல்லா 5-10 நிமிஷம் இந்த மசாலாலே நல்லா ஊறட்டும். எல்லாம் நல்லா ஊறின பிறகு கொதிக்கிற எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆயில் நல்லா இந்த மாதிரி சூடாக இருக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். நம்ம ரெகுலராக எப்படி காலிஃப்ளவர் பக்கோடா பொரிக்கிறோமோ அது போல் நம்ம பொரிச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றையாக வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா பக்கோடாவும் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முழுசாகவே எல்லாமே மஞ்சூரியன் பண்ண போகிறதில்ல. நம்ம 1/2 kg எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 250 கிராம் அளவுக்கு எடுத்து தான் இப்போ மஞ்சூரியன் பண்ண போகிறோம். ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்குங்க. ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி குடமிளகாய் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே இந்த மாதிரி சைஸில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அது வாயில் கடிப்படும் போதும் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இது வந்து ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் காரத்துக்கெலாம் இல்லைங்க, இந்த மஞ்சூரியனுக்கு நல்ல ஒரு கலரு கொடுக்கும். அதனால தான் சேர்த்து அதனோட ராஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இது 3மே சேர்க்கும் போது தான் நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய அந்த டேஸ்ட்டு நமக்கு அப்படியே மாறாமல் கிடைக்கும். இதை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட வந்து ஒரு நல்ல பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்தா போதுங்க. ரொம்ப வேணாம், ஆல்ரெடி நம்ம சில்லிலையும் சேர்த்து இருக்கோம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போதும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து கண்டிப்பாக சேர்க்கணுங்க. அதில் இருக்கிற அந்த சின்ன ஸ்வீட்னஸ் வந்து நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்குது அப்படின்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்தா தான் கண்டிப்பாக அது கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் சேருங்க. நான் வந்து இங்கே 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்த சுகரு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா வந்தது. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா மசாலாவும் அப்படியே நல்லா ஒன்றா நமக்கு மிக்ஸ் ஆகி வரும். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு எல்லாம் நல்லா அப்படியே நமக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக ஒரு கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து ரொம்ப நீங்கள் ட்ரையாலாம் ஆக்கக்கூடாது.
இந்த மாதிரி நல்ல ஒரு கிரேவி ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் நல்லா அந்த ஒரு ஸ்வீட்னஸோடு நல்லா இருக்குங்க. அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நீங்கள் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கிளறி கொடுத்தாலே போதும். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நல்லா நமக்கு ரெடி ஆனாலே போதும். ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். நம்ம வீடுங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலே கோபி மஞ்சூரியன் செஞ்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.